அதுதான் நானும் சொன்னேன். அப்போ அதுக்கு பிறகு நீங்க வந்து இத்தனை வருஷம் என்கிட்ட வந்து ஒரு பிளான் கூட நீங்க பார்க்கல. இத்தனை வருஷத்துக்கு பிறகு என்னோட பிளானை பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். நம்ம இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிளான்ல இருக்கோம், எவ்வளோ பெரிய ஒரு பிளானை வந்து நம்மளோட சிந்தனையில் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அந்த ட்ரிப்பு கண்டிப்பாக நம்ம வந்து அமைச்சராக இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சலுகை நம்மளோட முதல் சலுகை கண்டிப்பாக இருக்கும். இதை தான் விஜய் சொல்லுவான், பிறகு ஸ்டாலின் சொல்லுவார், பிறகு உதயநிதி சொல்லுவான், பிறகு எடப்பாடி அப்படிங்கிறவங்க சொல்லுவான், பிறகு இன்னொரு கட்சி இருக்குது ஏதோ தாமரை அப்படிங்கிற ஒரு கட்சி, பிறகு காங்கிரஸ் கட்சி. ஆமாம், இவ்வளோ பேரும் சொல்லுவான். அதுக்கு பிறகு விஜயாந்த கட்சி மாதிரி எவனோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கானா பார்த்தியா, எல்லா கட்சிக்காரனும் சொல்லுவான் நீங்கள் எதுவுமே கேட்காம எங்கள் மட்டும் அமைச்சராக ஆகணும் மட்டும் இந்த ட்ரிப்பில் இருந்து நம்ம சந்ததி நம்மளுடைய பையன் பேரன் கதை பற்றியா வருங்கால சந்ததிகள் அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த ஒரு சந்ததிக்கு வந்து மட்டும்தான் எனக்கு வந்து கல்யாணம் முடியல, நான் கல்யாணம் முடிக்கல, எனக்கு வந்து அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட எழுத்துக்குள்ள எனக்கு கட்சிக்காரனும் கிடையாது, நான் செய்யணுங்கிறது மக்களுக்கு. அந்த கதையில் வந்து நான் கட்சிக்காரனே கிடையாது, எனக்கு கட்சி பேரை கூட நீங்கள் தான் நீரம் பண்ணணும், என்ன மட்டும் பச்சாலி பைசா கிடையாது, இந்த பைசாவை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணேன் அப்படின்னா கிடையாது. இந்த பைசாவுக்கு நான் ஓரளவு விளையாண்டுருக்கேன். மக்கள் கட்சி தலைவர் நமக்கு ஏதாவது பணம் ஒரு ரூபா கொடுத்தா கூட அவங்களும் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்ம ஒரு போலீஸாக இருந்தாலும் பண்ணலாம், ஏதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு பயணம் இருந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேசியிருக்காங்க. அதான் கிடையாது. நான் உருப்படியாக ஒரு விஷயங்கள் சொல்ல முடியாது. ட்ரிப்பாவது நம்ம வந்து ஒரு அமைச்சர் ஆகிவிட்டான் சவத்தை எனர்ஜியா அப்படிங்கிற விஷயத்துல வந்து என்னோட 5 வருஷத்தை உங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி உங்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியுது. எப்படியாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை நான் சாக்கடை தண்ணி தான் குடிப்பேன்னா சாக்கடை தண்ணி தான் குடிக்க வேண்டியிருக்கோம். அன்னைக்கு என்கிட்டலாம் ஏதாவது பேசுகிறாங்க நான் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. கடவுளுங்கிறவர் கூட எனக்கு வந்து இந்த ட்ரிப்பு இறங்கி பேசுகிறேன், நான் அதை பற்றி பேசலை. இந்த கடவுளுக்கு தான் நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வந்து 1000 கதை பண்ணாலும் அந்த கடவுளுங்கிறவரு இந்த ஒரு ட்ரிப்பு தான் கேட்கலாம். இவர் வந்து தலைவரோடதான் பெருசாக முடியும். நான் இன்னைக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கனால ஒரு கையால் ஒரு கொத்தனார் நம்ம ஒரு கையால் வேலை செஞ்சு கொத்தனாராகி இருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து கட்சிக்குள்ள விஷயத்தில் வந்து அமைச்சர் பதவி எனக்கு கையால் பதவி. நான் இப்போ கையால் வேலை செய்தோம்னா அது எனக்கு அமைச்சர் பதவி. என் அமைச்சர் பதவியும் நீங்கள் என்கிட்ட தாங்க, உங்களுக்கு வந்து கொத்தனாராட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக செஞ்சு தரணுங்கிறதான் என்னோட விருப்பம். ஆனால் என்